ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கான வீடியோ பதிவில் டிசம்பர் 8க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். இந்தியாவிலேயே பருத்தி நூல் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே பருத்தி நூல் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு. இது பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஒட்டுமொத்த உற்பத்தியில் 40% தமிழ்நாட்டில் தான் ஏற்றுமதி நடக்குது. இந்தியாவிலேயே பருத்தி நூல் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு. 2024 நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் புதிதாக சேர்க்கப்பட்ட போட்டிகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 4. ஃபஸ்ட்டு பிரேக் டான்ஸ், மலையேற்றம், அலைச்சறுக்கு போட்டி, ஸ்கேட் போர்ட்டிங் அப்படிங்கிற 4 புதிய விளையாட்டுகளை 2024 நடக்கிற ஒலிம்பிக் போட்டியில் சேர்த்துருக்காங்க. அந்த 2024 ஆண்டு நடைபெறும் ஒலிம்பிக் போட்டி எங்கே நடக்க போகுதுன்னா பிரான்ஸ் நாட்டில் இருக்க பாரிஸ், அங்கே தான் நடக்க போகுது. ஸோ இது மூலம் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். 2024 ஒலிம்பிக் போட்டி எங்கே நடக்க போகுதுன்னா பிரான்ஸ் நாட்டில் இருக்க பாரிஸ். புதிதாக சேர்க்கப்பட்ட 4 விளையாட்டுகள் பிரேக் டான்ஸ், மலையேற்றம், அலைச்சறுக்கு போட்டி, ஸ்கேட் போர்ட்டிங். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நகரங்கள் பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்ட மத்திய பிரதேசத்தோட நகரங்கள் பார்த்தீங்கன்னா 2. என்னென்னா குவாலியர் மற்றும் ஓர்ச்சா. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நகரங்கள் பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்ட மத்திய பிரதேச மாநிலத்தோட 2 நகரங்கள் பார்த்தீங்கன்னா குவாலியர் மற்றும் ஓர்ச்சா. இது கூட எக்ஸாம்பிள் கேட்கலாம். சமீபத்தில் பத்மஸ்ரீ விருதை திருப்பி தந்த பஞ்சாப் கவிஞர் யாருன்னா சுர்ஜித் பாட்டர். சமீபத்தில் தனக்கு தந்த பத்மஸ்ரீ விருதை மத்திய அரசு திருப்பி தந்த பஞ்சாப் கவிஞர் யாருன்னா சுர்ஜித் பாட்டர். எதுக்காகனா டெல்லியில் நடக்கிற விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக தன்னுடைய பத்மஸ்ரீ விருதை திருப்பி தந்துட்டார். யார் அவர்னா பஞ்சாப் கவிஞர் சுர்ஜித் பாட்டர். திருப்பி தந்த விருது பத்மஸ்ரீ விருது. தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த யாருடைய தலைமையில் ஆணையம் அமைச்சிருக்காங்கன்னா குலசேகரன். ஓய்வு பெற்ற நீதிபதி குலசேகரன் அவருடைய தலைமையில் தான் தமிழ்நாட்டை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் இடம்பெயர்வு பறவைகள் திருவிழா, இந்த முதல் தான் ரொம்ப முக்கியம். முதல் இடம்பெயர்வு பறவைகள் திருவிழா நடைபெறும் இடம் பீகார் மாநிலத்தில் இருக்க பாகல்பூர். இந்தியாவின் முதல் இடம்பெயர்வு பறவைகள் திருவிழா நடைபெறும் இடம் பீகார் மாநிலம் பாகல்பூர். உலக மண் விருது 2020 யாருக்கு தராங்கன்னா இந்தியாவோட வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில். இந்தியாவோட வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் அவங்களுக்கு தான் இந்த ஆண்டு உலக மண் விருது தர்றாங்க. இந்த விருதை தர்றது யாருன்னா FAO, அதாவது உலக உணவு மற்றும் பாதுகாப்பு நிறுவனம். அவங்க தான் இந்த விருதை தர்றாங்க. எப்போ தரப்போகிறாங்கன்னா உலக மண் தினம் டிசம்பர் 25 அன்னைக்கு கொண்டாடுறாங்க. அப்போ தான் இந்த விருதை தர்றாங்க. உலக மண் விருது யார் தராங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில். யார் தரப்போகிறாங்கன்னா FAO. உலக மண் தினம் எப்போனா டிசம்பர் 25. சமீபத்தில் காலமான ஃபைபர் ஒளியிலையின் தந்தை, இது ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படிங்குவாங்க. ஸோ சமீபத்தில் காலமான ஃபைபர் ஒளியிலையின் தந்தை யாருன்னா நரீந்தர் சிங் கியானி. 1954 இவர் இந்த ஒளியிலையை கண்டுபிடிச்சாரு. ஸோ அவர் பேர் நரீந்தர் சிங் கியானி. அவர் தற்போது இறந்து போயிட்டார். இவர் ஒரு பிறப்பால் இந்தியர், ஆனால் இவர் அமெரிக்க இயற்பியலராக மாறிட்டார். ஸோ ஆப்டிக்கல் ஃபைபர், அதாவது ஃபைபர் ஒளியிலையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னா நரீந்தர் சிங் கியானி. தற்போது இறந்து போயிட்டார். எப்போ இவர் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர், அதாவது ஒளியிலையை கண்டுபிடிச்சார்னா 1954. 17வது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2021 எங்கே நடைபெறும் நாடு பார்த்தீங்கன்னா ஜப்பான். 17வது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2021 எங்கே நடக்க போகுதுன்னா ஜப்பான் நடக்க போகுது. எப்போனா பிப்ரவரி 1 முதல் 11 வரை இந்த போட்டி நடக்க போகுது. எவரெஸ்ட் சிகரத்தின் தற்போது உயரம் எவ்வளவுனா 8848.86 மீட்டர். அதாவது ஸ்டார்டிங் 8848 மீட்டர் தான் இருந்துச்சு. தற்போது 0.86 மீட்டர் உயர்த்தி இருக்காங்க.
இதை யார் அறிவிச்சாங்கன்னா நேபாள நாடு தான் அறிவிச்சாங்க. ஏன்னா எவரெஸ்ட் சிகரம் நேபாள நாட்டில் தான் இருக்குது. எவரெஸ்ட் சிகரத்தோட தற்போதைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 8848.86 மீட்டர், அதாவது 0.86 மீட்டர் வந்து உயர்த்தியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜியோகிராஃபியில் வர கொஷின். ஸோ இதை கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் கேட்க சான்ஸ் அதிகம். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. எவரெஸ்டோட தற்போதைய உயரம் 8848.86 மீட்டர். இந்தியாவிலேயே பருத்தி நூல் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு. 2024 நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் புதிதாக சேர்க்கப்பட்ட போட்டிகள் வந்து பிரேக் டான்ஸ், மலையேற்றம், அலைச்சறுக்கு போட்டி, ஸ்கேட் போர்டிங். நடைபெறும் இடம் வந்து பாரிஸ். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நகரங்கள் பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்ட 2 நகரங்கள் வந்து குவாலியர் மற்றும் ஓர்ச்சா. மத்திய பிரதேசத்தில் இருக்க நகரங்கள் குவாலியர் மற்றும் ஓர்ச்சா. தனக்கு கொடுத்த பத்மஸ்ரீ விருதை திருப்பி தந்தவர் யாருன்னா சுர்ஜித் பாட்டர். இவர் ஒரு பஞ்சாப் கவிஞர். தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த யாருடைய தலைமையில் ஆணையம் அமைச்சாங்கன்னா குலசேகரன். இந்தியாவின் முதல் இடம்பெயர்வு பறவைகள் திருவிழா நடைபெறும் இடம் பீகார் மாநிலம் பாகல்பூர். உலக மண் விருது பெறும் நிறுவனம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில். சமீபத்தில் காலமான ஃபைபர் ஒளியிலையின் தந்தை நரீந்தர் சிங் கியானி. 17வது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2021 நடைபெறும் நாடு ஜப்பான். எவரெஸ்ட் சிகரத்தின் தற்போதைய உயரம் 8848.86. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்க நம்புறேன். ஒரு டைம் 2 டைம் இந்த வீடியோ பாருங்கள், நல்லா படிச்சுக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.